ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் இருக்க லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 96 வினாக்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 50 வினாக்கள் பார்த்தாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்க 45 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 51வது வினா, உழவர்கள் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா எது? விடை உழவர் திருநாள், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 52வது வினா, ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவது எது? விடை கலைகளும் இலக்கியங்களும், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 53வது வினா, ஒரே பாறையில் செய்யப்பட்ட கோவில் தேர் போன்ற வடிவில் இருப்பதனால் இதனை எவ்வாறு அழைக்கிறார்கள்? இதற்கான விடை ரதக்கோவில் என்று அழைக்கிறார்கள். அடுத்து 54வது வினா, மாமல்லபுர சிற்பங்களுக்கான பாறை கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன? மாமல்லபுரத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டிருக்கும், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 55வது வினா, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எது? அர்ஜுனன் தபசு, புலிக்குகை, கலங்கரை விளக்கம், இந்த மூன்றும் காண வேண்டிய இடங்கள். இதில் பொருந்தாதது யானை குகை. அடுத்து 56வது வினா, பாறைகளை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை நரசிம்மனுக்கு எதன் மூலமாக உதித்தது? இதற்கான விடை பாறையின் நிழல் மூலமாக உதித்திருக்கும், பாறையின் நிழல். அடுத்து 57வது வினா, மாமல்லபுர கடற்கரையையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறிய மாமல்லனின் தந்தை யார்? மாமல்லபுர கடற்கரையையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறிய மாமல்லனின் தந்தை மகேந்திரவர்மன், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 58வது வினா, மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களில் சிற்பக்கலையின் உச்சமாக கருதப்படுவது எது? இதற்கான விடை அர்ஜுனன் தபசு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 59வது வினா, ஆகாய கங்கை சிற்பம் உள்ள இடம் எது? ஆகாய கங்கை சிற்பம் மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. அடுத்து 60வது வினா, மாமல்லபுரத்தில் உயிருடன் இருப்பது போலவே எதன் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது? அன்னப்பறவை, முகவாயை சொரிந்து கொள்ளும் மான், உடும்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உயிருடன் இருப்பது மாதிரியே மாமல்லபுரத்தில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 61வது வினா, ஒன்று போலவே ஒலித்து பொருள் வேறுபாட்டோடு உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடுகள் உள்ள ஒலிகள் எது? இதற்கான விடை மயங்கொலிகள். உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு காணப்படுவது மயங்கொலிகள். அடுத்து 62வது வினா, மயங்கொலி எழுத்துக்கள் அல்லாதது எது? இதில் மயங்கொழி எழுத்துக்கள் அல்லாதது நா நீ அப்படிங்கிறது மயங்கொழி எழுத்துக்கள் அல்ல. மற்ற 8ம் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொழி எழுத்துக்கள். அடுத்து 63வது வினா, நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது எது? இதற்கான விடை நா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 64வது வினா, நாவின் முன்பகுதியை மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? இதற்கான விடை செகண்ட் ஆப்ஷன், நா. அடுத்து 65வது வினா, நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கின்றது. இதற்கான விடை தேர்ட் ஆப்ஷன், நா. அடுத்து 66வது வினா, டா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும்? டா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்ற எழுத்து வரும். அடுத்து 67வது வினா, ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஸ் வரும்? ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 68வது வினா, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது தொடர் எது? தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்பது சரி, தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்பதும் சரி, ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்பதும் சரி. இதில் பொருந்தாதது லாஸ்ட் ஆப்ஷன், நகரத்தை அடுத்து வரும் நகரம் நன்னகரம் என்பது பொருந்தாதது. அடுத்து 69வது வினா, உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? இதற்கான விடை திருவள்ளுவர். அடுத்து 70வது வினா, அமிழ்தே ஆனாலும் யார் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று?
அமிழ்தே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 71வது வினா, எதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும்? களவின் மூலம் சேர்க்கப்படும் செல்வமானது வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர். அடுத்து 72வது வினா, அறுசுவை உணவளிக்கும் நாடு எது? சோழ நாடு அறுசுவை உணவளிக்கும் நாடாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 73வது வினா, யாருடைய ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் என்கிறார் திருவள்ளுவர்? தளராத ஊக்கமுடையவனின் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் என்கிறார். அடுத்து 74வது வினா, திருவள்ளுவர் எதன் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என்று கூறுகிறார்? திருவள்ளுவர் ஊக்கம் அளவிற்கு ஏற்ப, அவர்களுடைய ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப உயர்வார்கள் என்று கூறுகிறார். அடுத்து 75வது வினா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் எச்சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து 76வது வினா, எச்சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டுமென வள்ளுவர் கூறுகின்றார்? பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 77வது வினா, ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் எது? இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்பதாகும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 78வது வினா, பொறுத்துக. வானம் என்றால் வெடி என்பது பொருள். வானம் என்றால் ஆகாயம் என்பது பொருள். பனி என்றால் வேலை என்பது பொருள். பனி என்றால் குளிர்ச்சி என்பது பொருள். இதற்கான விடை 2, 1, 4, 3. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 79வது வினா, மோந்து பார்த்தால் வாடும் மலர் எது? மோந்து பார்த்தால் வாடும் மலர் அனிச்ச மலர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 80வது வினா, தவறான இணை எது? இதில் இலை என்பது செடியின் இலை என்பது சரி, இலை என்றால் மெலிந்து போதல் என்பதும் சரி, இழை என்றால் நூல் இலை என்பதும் சரி. இதில் தவறானது விழை என்றால் உண்டாக்குதல் என்பது தவறானது. அடுத்து 81வது வினா, மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? இப்போ தான் பார்த்தோம். மேலே சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது 8 எழுத்துக்கள் உள்ளது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 82வது வினா, நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் விளங்கும் நூல் எது? நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் விளங்கும் நூல் அறநூல்கள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 83வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? இதில் பொருந்தாதது ஆசாரக்கோவை. அடுத்து 84வது வினா, நல்ல மனிதர்களை உருவாக்குவது எது? நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 85வது வினா, பொறுத்துக. நந்தவனம் என்றால் பூஞ்சோலை என்பது பொருள். பண் என்றால் இசை என்பது பொருள். பார் என்றால் உலகம் என்பது பொருள். இழைத்து என்றால் செய்து என்பது பொருள். இதற்கான விடை 3, 1, 4, 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 86வது வினா, மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இது விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 87வது வினா, ஆசாரக்கோவை கூறும் 8 அறிவுரைகளும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். ஆசாரக்கோவை 8 அறிவுரைகள் சொல்லுது. இந்த 8 அறிவுரைகளும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக கொள்ளப்படுகிறது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 88வது வினா, நரசிம்மவர்மன் காலம் எது? நரசிம்மவர்மன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார். கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து 89வது வினா, மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றுவது எது? இதற்கான விடை ரா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 90வது வினா, நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றுவது எது? இதற்கான விடை
லா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 91வது வினா, போகித் திருநாள் குறித்த ஆன்றோரின் மொழியான பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்நூல் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட நன்னூல் நூற்பாவில் இடம்பெற்றுள்ளது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 92வது வினா, கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? இதில் தவறான கூற்று, உழவர்கள் ஆடி வெள்ளியில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர் என்பது தவறான கூற்று. உழவர்கள் ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்துவர். இங்கே ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால இந்த கூற்று தவறானது. மற்றது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை என்பதும் சரி, பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்றும் அறுவடை திருநாள் என்றும் போற்றப்படுகிறது என்பதும் சரி, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா என்பதும் சரி. இதில் தவறானது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 93வது வினா, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ள சிற்பம் அர்ஜுனன் தபசு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 94வது வினா, அர்ஜுனன் தபசு சிற்பத்தில் உள்ள உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அர்ஜுனன் தபசு சிற்பத்தில் உள்ள சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 95வது வினா, மாமல்லபுரத்தில் காணப்படும் சிற்பக்கலையில் சேராதது எது? இதில் பாறை சிற்பங்கள் அப்படிங்கிறது வராது. மாமல்லபுரத்தில் 4 வகையான சிற்பங்கள் காணப்படுகிறது. அதில் 3 தான் குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள், இது எல்லாமே வரும். இதில் பாறை சிற்பங்கள் அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்து 96வது வினா, திருவள்ளுவர் எப்பொழுது பிறந்தார்? திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தார். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைன் பை லைன் கொஷின் PDF வேணும் அப்படின்னா வித் ஆன்சரோட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.